நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது தமிழ் புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2024 ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு பலன் நம்ம பார்க்கும்போது நம்ம வருட கிரகங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம், சரிங்களா? அது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருடம் எப்படி இருக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, பாசிட்டிவாக நெகட்டிவாக, இது நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன், சரிங்களா? அது வந்து மாத கிரகங்கள், அது நம்ம அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். வருட கிரகங்கள் பார்க்கும்போது சனி, குரு, ராகு, கேது. இப்போ சனி வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். சொந்த வீட்டில் கும்பராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்கார். குரு வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். இந்த வருடம் வந்து பாருங்கள் 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் ஒரு அற்புதமான ஒரு வருடம் உங்களுக்கு சொல்லிடலாம், சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சனி 10ஆம் இடத்தில் இருக்கார், ராகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார், குரு 12ஆம் இடத்தில் இருக்கார். நிறைய சுபவிரயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். 2023 பாருங்கள், 2023 நிறைய சுபவிரயங்கள் இருந்திருக்கும். செலவு பண்ணியிருப்பீங்க, கையில் பணம் தங்கியிருக்காது, பணத்தை மிச்சம் பண்ணியிருக்க முடியாது, சேஃப்டி பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். சனி பயிற்சி எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் கடைசியில் நடக்கும், சரிங்களா? சனி பயிற்சி நடக்கும். ராகு கேது 5ஆம் இடத்துல வந்து பாருங்கள், கேது 5ஆம் இடத்துல இருக்கார், ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். குருவோட பயிற்சி நடக்கும், சரிங்களா? அந்த குரு எங்கே வருவார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கே வருவார். ராசியில் குரு வந்தால் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக வரும். இப்போ வீட்டில் சும்மா இருந்தவங்க, வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் உங்கள் குடும்ப பொறுப்பு உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா சுமக்க போகிறீங்க, குடும்ப பாரத்தை சுமக்க போகிறீங்க. நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. வீட்டில் இருந்தவங்க, முடங்கி கிடந்தவங்க, வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நல்ல வேலை கிடைக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. பொதுவாக ஜென்ம ராசியில் குரு வந்துச்சுன்னா வந்து பாருங்கள், ஒரு இடத்துல உட்கார விட மாட்டார் குரு, ஓடிட்டே இருக்கணும். அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அப்போ இந்த வருடம் மே மாதத்திலிருந்து பாருங்கள், வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். பிஸியாக மாற போகிறீங்க நீங்கள், சரிங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருந்து வந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. பிஸியான ஒரு பர்சனாக மாற போகிறீங்க. தலகுமிஞ்சு நின்றீங்க, அடுத்தவங்க முன்னாடி தலகுமிஞ்சு நின்றீங்க, அசிங்கமானப்பட்டீங்க. பணத்துக்காக நிறைய பேர் உங்களை ஏமாத்தினாங்க. பணத்துக்காக தான், பணம் தான், அந்த இதில் தாங்க நீங்கள் ஏமாந்து போனீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணி நம்பிக்கை துரோகத்தை பார்த்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நீங்கள் அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க, ஆனால் உங்களுக்கு யாரும் உதவி பண்ண கிடையாது. எவ்வளோ போராடுறீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படுறீங்க. ஆனால் நல்லது நடந்துதான்னு கேட்டிங்கன்னா நடக்க கிடையாது. ஒரு பக்கம் ஜாதகமும் ஒரு பக்கம் உங்களுக்கு நெகட்டிவாக போயிட்டு இருக்குது. அதாவது தசாபுத்தி சரியில்லை. ஒரு பக்கம் கோச்சாரமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும், சரிங்களா? அடி மேல் அடி விழுகும், முன்னேற்றம் இருக்காது, டெவலப்மெண்ட் இருக்காது. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 10ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும். பிஸ்னஸ் போலிங் சார், நான் தொழில் சிறப்பாக போக மாட்டேங்குது, வியாபாரம் இல்லை, வருமானம் இல்லை, கஸ்டமர் சரியாக வரமாட்டேங்கிறாங்க, எங்கள் வாடிக்கையாளர்கள் வரமாட்டேங்கிறாங்க. முதல்லலாம் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக டல்லாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, வருமானம் இல்லை, பணத்தை சேஃப்டி பண்ண முடியல, சேர்த்து வைக்க முடியல, அசிங்கமானப்பட்டுருக்கோம். கடன் தொல்லை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. கடன் தொல்லை வந்து உச்சக்கட்டமாக போயிட்டுருக்கு. அதிகமாக கடன் வாங்கி வச்சுட்டோம், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. பணத்துக்காக நிறைய பேர் எங்களை சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க, நிறைய பேர் எங்களை ஏமாற்றிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரிஷபராசி நேயர்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த வருடம் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு வந்து பாருங்கள், அவர் குரு போல் செயல்படுவார். அந்த குரு போல் செயல்படுவார். அதுக்கு வீடு கொடுத்த குரு வந்து பாருங்கள் உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார். அப்போ லாபங்கள் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம், பணம் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம்.
நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வரும். ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு வரும். அடுத்த மாதம் மே மாதத்திலிருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். படிப்படியாக முன்னேறுவீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஃபஸ்ட் மேரேஜ் தோல்வியானவங்களுக்கு 2ஆம் திருமணம் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் யாரோ கல்யாணம் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு அக்காவோ இல்லை அண்ணனோ யாராக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அவங்க மூலமாக சில உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களால் நிறைவேற்றிக்க முடியும். நல்ல ஒரு வருஷம் 2024. போன வருடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா போன வருடம் வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 12ஆம் இடத்துல குரு இருந்தார். அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துலையும் ராகு இருந்தார். இப்போ தான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நிறைய விரயங்கள் தான். நிறைய தடையாக இருந்திருக்கும். பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது. எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் குடும்ப பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறீங்க. பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாக போகுது. எதிர்பார்த்ததெல்லாம் நடக்க போகுது. வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்க உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரப்போகுது. இந்த வருடம் வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரும். வெளிநாடு போக போகிறீங்க. சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க. வெற்றி பார்க்க போகிறீங்க. தோல்வி கிடையாது இந்த வருஷம், வெற்றி மட்டும்தான். சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 10ல் இருக்க சனி அவரு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு 2025 மார்ச் கடைசியில் 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது ஒரு அற்புதமான சனி பயிற்சி. அதனால் இந்த வருடம் கவலையப்படாதீங்க. ஒரு நல்ல ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போகுது. நிறைய உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. பயன்படுத்திக்கிங்க. எல்லாம் பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மந்தமாக இருந்திருப்பீங்க. இனிமேல் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம். இது பண்ணுறதா அது பண்ணுறதா உங்கள் கணவன் நினச்சி குழந்தைங்க நினச்சி ஏதோ ஒரு குழப்பம் இருந்திருக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருந்திருக்காது. கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்கும். உங்களுக்கான ஒரு வருடம். இல்லத்தரசிகளுக்கெல்லாம் நிம்மதி கிடைக்கும் இந்த வருடம். சரிங்களா? மனசில் ஒரு நிம்மதி வரும். நிம்மதி கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள் குரு ஜென்ம ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்ப்பார். விருச்சக ராசி பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை வந்து பாருங்கள் மகர ராசி பார்ப்பார். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்க போது. புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில பேத்துக்கெல்லாம் பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருந்திருக்கும். இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படி இழுத்துகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். இந்த வருடம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது. அதேமாதிரி தெய்வ அனுகிரகம் கிடைக்குங்க. ஏன்னா ராசியில் குரு வந்துட்டாலே தெய்வ அனுகிரகம் கிடச்சிடும். ஏன்னா தெய்வத்துக்கு உண்டான கிரகம் பிளானட் குரு தான். அவர் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க. புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வருஷக்கணக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. எவ்வளோ மாத்திரை மருந்து செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். மைண்டு தெளிவாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். தந்தையோட உடல் ஆரோக்கியம் சீராகும் இந்த வருடம். தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கும். தூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம், வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாடு போய் தொழில் பார்க்குறது, வெளிநாடு போய் வேலை பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த வருஷம். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. சனி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார். குரு ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு வர்றாரு. அவரோட பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ராகு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருங்க. 5ஆம் இடத்துல இருந்த கேது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்களை இடையூறு கொடுத்துருந்தாலும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படி இப்படினால இருந்தால் கூட கருத்து வேறுபாடு குழந்தைகளுக்கும் உங்களுக்கு ஆகாமலாம் இருந்திருக்கும். குழந்தைகளோட கருத்து வேறுபாடு, குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் சரியில்லாமலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த மே மாதத்திலிருந்து நிவர்த்தியாகும். சரிங்களா? இந்த தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போது. அற்புதமான ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்க போது. மிஸ் பண்ணிட வேண்டாம். பயன்படுத்திக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள். முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் தான் கிடைக்கும். சரிங்களா? நேரம் சரியில்லைன்னா நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நல்லது நடக்காது. கரெக்டான நேரம் வரும்போது அதுக்குண்டான முயற்சி நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் தான். நிச்சயமாக வெற்றி பார்த்துருவீங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார ஒரு பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் பொது பலனாக பார்க்குறோம். ராசியை வச்சு நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க, இதெல்லாம் பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். லக்னாதிபதியோட நிலைமை என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அதுதான் பேசும். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இது ரெண்டு வச்சு பார்த்தா தான் நம்ம முழுசாக 100% துல்லியமாக சொல்ல முடியும்.
சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன லக்னத்தில் இருக்கீங்க, லக்னாதிபதியோட நிலைமை என்ன, என்ன பலத்தில் இருக்காங்க, கிரகங்களெல்லாம் என்ன பலத்தில் இருக்குது, பலவீனமாக இருக்காங்களா, பலமாக இருக்காங்களா, உங்களுக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமா, உங்களை சுற்றி இருக்க விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு, யார் கூட நீங்கள் பழகணும், யார் உங்களுக்கு செட் ஆக மாட்டா, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க, பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, வீடு வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், புத்திர பாக்கியம், திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு பிரயாணங்கள், முதலீடு போடலாமா வேண்டாமா, இது மாதிரி அனைத்து விதமான உங்களோட கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.